ஐயா உண்டு. அனைத்து ஐயாவளி அன்பு பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணமணி ஐயா இணைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட அகில திரட்டு உண்மையுருவில் அதுல இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் குறித்து கிருஷ்ணமணி ஐயா கிட்ட கேள்விகளா கேட்டு தெளிவு பெற போறோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா உண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இப்ப ஆர்டி சிவகுமார் ஐயா அவருடைய வீடியோக்கள்ல அதிகமா அவருடைய பெயரை உபயோகப்படுத்திருப்பாருன்னா அது உங்களோட பேரா தான் இருக்கும். அதுக்கு என்னையா காரணம்? அவருக்கு எப்படி உங்க கூட அறிமுகம் ஏற்பட்டது? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது ஆர்டி சிவகுமார் ஐயா அதிகமா என் பேரை உபயோகப்படுத்துறது சந்தோஷம், மகிழ்ச்சி. அன்பு தான் காரணம். அவருக்கு என் மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனால தான் அதை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில நான் ஆர்டி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐயா அருளால இலத்திரட்டை பத்தி ஏதோ நான் சொல்றதுக்கு ஒரு பாக்கியத்தை கிடைச்சிருக்குன்னா, அதற்கு ஆர்டி சிவகுமார் ஐயாவும் ஒரு கருவியா இருந்திருக்காங்க. எப்படின்னா 2015, 16 இருக்கும். அந்த காலகட்டத்துல நமக்கு அப்பதான் நான் இலத்திரட்டு அந்த பரம்பரையா நம்ம ஐயா வழியில இருந்தா கூட இந்த அகிலத்திரட்டு அறிவுங்கிறது நமக்கு கிடையாது. அப்போ இந்த 2015, 16 வாக்குல தான் நம்ம அதை படிக்க ஆரம்பிக்க நேரத்துல தான் எங்க அத்தை பையன் சுரேஷ் அப்படிங்கிற வள்ளியூர் வளர்பதி அவர் இந்த மாதிரி ஆர்டி சிவகுமார்னு ஒரு ஐயா அகிலத்திரட்டை பத்தி பேசுறாங்க, பதிக்கு வராங்க அப்படின்னு நீ கேளு அப்படின்னாப்புல. அப்பதான் நமக்கு அந்த ஆர்வம் வர நேரம் அப்படிங்கச்சுல அப்படியான்னு சொல்லி அந்த இரவு வேளையில நம்ம போறோம் வள்ளியூர் வளர்பதிக்கு. அப்போ ஆர்டி சிவகுமார் ஐயா பார்த்தீங்கன்னா, ஆனா அவரே ஒரு வாகனத்துல வருவாரு. அதுல உட்கார்றதுக்கு தேவையான அந்த ஒரு மூங்கில் நாற்காலின்னு நினைக்கிறேன். அதே அவரே எடுத்துட்டு உட்கார்ந்து அதை சொல்லுவார். அப்போ சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ஐயா வழியில 2 விதமான ஏடு இருக்குங்கிற விஷயமே தெரியாது. அப்பதான் முதல்ல அவர் வரும்போது தான் அவரு வெளியிட்ட இந்த ஏடையும் வச்சிருப்பாரு. நம்ம வழக்கத்துல உள்ள இன்னைக்கு எல்லா பதிகள்லயும் தாங்கல்கள்லயும் வாசிக்கப்பட்டு வர்ற உண்மையிலேயே ஐயா அருளிய அந்த ஏடையும் வச்சிருப்பாரு. இந்த 2 ஏடையும் வச்சுக்கிட்டு அவர் ஒப்பிட்டு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது இந்த ஏட்டுல இப்படி இருக்கு, இந்த ஏட்டுல இருக்கு, எது சரி நீங்களே சொல்லுங்க அப்படிம்பாரு. அப்போ அவர் பேசும்போது அப்போ நான் 2 ஏடுமே படிக்காதவர், 2 ஏடையுமே எனக்கு தெரியாது. அப்பவும் பாக்கச்சுல ஆர்டி சிவகுமார் ஐயா சொல்றது சரியா படும். ஆமா இவரு கரெக்டா தான் சொல்றாரு. அப்ப இந்த ஏடு அப்ப நம்ம வழக்கத்துல இப்ப இருக்குது தவறா? அந்த பேசுறத பார்க்கும்போது அவ்வளவு ஆணித்தரமா பேசுவாங்க. அப்படின்னா இந்த இந்த அந்த அவரு வெளியிட்ட இந்த ஏடு தான் சரி, இதுல நிறைய தவறு இருக்கு அப்படின்னு திருத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐயா சொல்றது பாத்தீங்கன்னா அவங்க குரல் வளம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆர்டி சிவகுமார் ஐயா கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், ரொம்ப நல்லா இருக்கும். மக்களை கவரும் விதத்துல அழகா பேசுவாங்க. அப்போ ஒரு பாமரன், அதாவது பாமரன் நான் சொல்றது வசதி வாய்ப்புல சொல்லல. ஒரு 2 ஏடுமே படிக்காத ஒருத்தர் ஆர்டி சிவகுமார் ஐயாவுடைய அந்த பேச்சை கேட்டாங்கன்னா நிச்சயமா இந்த ஏடு தான் உண்மையான ஏடுன்னு நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற விதம் அப்படி இருக்கும். அப்படித்தான் நான் ஆரம்பத்திலையும் அப்ப இந்த ஐயா சொல்றது எல்லாம் சரி, இப்ப நமக்கு 2 ஏடு இருக்கு, அப்போ நம்ம படிக்கணும். ஏன்னா நான் 2 ஏடுமே அப்ப படிக்கல. அப்போ அவங்க சொன்னதுதான், அதனாலதான் நான் எனக்கு ஒரு கருவியா அவங்க இருந்தாங்கன்னு சொல்லுது. அந்த ஆர்டி சிவகுமார் ஐயா அன்னைக்கு சொன்ன பிறகுதான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வழக்கத்துல இருக்க ஏட்டையும் படிச்சேன், இந்த ஏட்டையும் நான் படிச்சேன். கொஞ்ச நாள் படிச்சேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உணர்வு எப்படி வருதுன்னா, ஆர்டி சிவகுமார் ஐயா அன்னைக்கு சொன்னதெல்லாம் தவறு மாதிரி தெரிஞ்சுது. இந்த ஏட்டை படிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு எனக்கு எது சரியா பட்டதோ அதுக்கு பிறகு இவர் சொல்றது தவறாலாம் இருக்கு, நம்ம வழக்கத்துல இருக்க ஏடு சரியாலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஐயாறுலால கிடைச்சது. ஐயா, இப்ப நீங்க சொல்றீங்க அவரு சொல்றது எனக்கு நம்பக்கூடிய விதத்துல இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி அவர் என்னையா சொன்னாரு நம்புற மாதிரி? பிற்காலத்துல நீங்க அதுவே தப்பா இருக்குது, சரியா இல்ல அப்படின்னு முடிவு பண்ற அளவுக்கு என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் அத தப்புன்னு இப்ப சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தா ஐயா, அந்த காப்பு பகுதியிலே முதல்ல பார்த்தோன்னா, அது இன்னைக்கு கூட இல்ல. இன்னைக்கு நான் மட்டும் இல்ல. இன்னைக்கு கூட 2 ஏடையும் படிக்காத ஒருத்தர் அத கேட்டாருன்னா, ஆர்டி சிவகுமார் ஐயா சொல்றத நம்பிருவாங்க. எப்படின்னா, இப்ப காப்பு எடுப்பாரு. அழகா அவர் கேட்பாரு. இப்போ நடக்குது தர்ம யுகமா, கலியுகமாம்பாரு. எல்லாருமே கலியுகம் அப்படின்னு சொல்லிருவோம். அப்போ இனிதான் தர்மயுகம் வரப்போகுது. இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்கு. அப்ப தர்மயுகத்தை யாரு ஆளுவா அப்படின்னு கேட்பாரு. அப்போ வைகுண்டர் ஆளுவாரு. அப்ப இப்போ ஆள்றாரா?
இல்ல. இல்லன்னு அப்ப சொல்லுவாங்க. இனிதான் எதிர்காலத்தான் வரப்போகுது அப்படிம்பாரு. அப்போ நம்ம அந்த இப்ப வழக்கத்துல இருக்க அந்த இடம் எடுப்பாரு. அதுல பாருங்க, ஒரு மொழி அதற்குள் ஆண்ட அப்படின்னு இருக்கு. ஆண்டனா முடிஞ்சு போனது, ஏற்கனவே முடிஞ்சது. நடந்து போன மாதிரி அப்போ இருக்கு. ஆண்டன்னா இறந்த காலத்தை குறிக்கும். ஆமா. அப்ப ஆனா ஐயா இனிதானே ஆள போறாரு. ம். இங்க ஆண்டன்னு இருக்குல்ல, அப்ப அது தப்பு. தப்பு. இந்த ஏடு ம். தப்புங்க. இப்ப பாருங்க, இந்த ஏட பாருங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு மொழி அதற்குள் ஆள ஆளன்னா அது எதிர்காலம். எதிர்காலம். ஆமா. அப்ப ஆளன். அப்ப நீ இத கேட்டோம்னா, அப்போ ஆமா இனிதானே ஆள போறாரு. தர்மயுகம் இனிதானே வரப்போகுது. ம். அப்போ நம்ம இந்த வழக்கத்துல இருக்க ஏடு தப்பு. தப்பு. ம். அப்ப இதுதான் சரி அப்படின்னு நமக்கு அத படிக்காதவங்க 2 ஏடையும் படிக்காதவங்க அத நம்பிருவாங்க. அப்படித்தான் நானும் நம்புனேன். சரியா? இப்ப இது ஒரு உதாரணம் நீங்க சொல்றீங்க. அ. இப்ப இந்த உதாரணத்துக்கு அப்படியே இது எப்படி நம்பகத்தன்மையா இல்லங்கிறத நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? அ, அதையும் சொல்லுங்களேன். அ. அதற்கப்புறம் நான் படிக்கும்போது அ அந்த ஏட்ட படிக்கிறோம். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஏடு இனி நடக்கக்கூடியதா இருந்தா கூட, அது நடந்த மாரியே இறந்த காலத்திலே நமக்கு சொல்லிட்டு வருது அந்த ஏடு. முக்காலத்தையும் சொல்லுது. எதிர்காலத்த சொன்னாலும் இறந்த காலத்திலேயே சொல்லப்படுது. அந்த நடை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு. சரியா? சரி. அப்போ இந்த ஏடம் அவர் குடுத்த அந்த ஏடும் பார்க்கும்போது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காப்புல மட்டும் ஆளன்னு இனி ஆளப் போறது மாரி சொல்றாங்களே தவிர, பின்னாடி வரும் இல்லையா? தர்மயுகம் எப்படி உதிக்கும், வைகுண்டர் எப்படி குரோனிட்ட நடுத்தீர்ப்பு கேட்பாரு, அந்த மக்களுக்கு எப்படிலாம் அந்த உபதேசங்கள் சொல்வாரு அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தர்மயுகத்த ஆண்டன்னு இருக்கு. குரோனிட்ட நடுத்தீர்ப்பு ஐயா கேட்டேன்னு ஏதாவது இருக்கு. பக்கம் இருந்தா சொல்லிருங்க. அவர் ஏன்னா எந்த பக்கத்துல இருக்குன்னு அடுத்த கேள்வி நம்மகிட்ட வைப்பாரு. இதெல்லாம் அவருக்கே தெரியும். ம். இதெல்லாம் நான் அவர்ட்டயே WhatsAppலயே இந்த கேள்விய கேட்டபோது, ம். அவரு இப்ப ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம வீடியோ வெளியிடும்போது அந்த பக்கத்த கரெக்ட்டா படத்த வச்சு போட்டுறலாம். வெளியிடலாம். அதுல பார்த்தீங்கன்னா, முழுக்க அந்த மக்கள்ட்ட சொல்லி அழகா ஆண்ட ம். அப்படின்னு இந்த வைகுண்டர் ஆண்டன்னு சொல்லி இறந்த காலம் மாரி சொல்லுது. சரியா? அப்போ இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு ஐயா உணர்த்தினாருன்னா, இவங்களா அந்த காப்பு படிச்சுட்டு இது தவறா இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, இனிதான தர்மயுகம் வரப்போகுதுன்னு நெனச்சுக்கிட்டு, ஆளன்னு திருத்திருக்காங்க யாரோ ஒருத்தங்க. ம். ஆனா வெளியில திருத்தினவங்க, காப்புல திருத்தினவங்க, உள்ள அந்த தர்மயுகம் தர்ம வருது செய்தி வரும்போது அதை திருத்தலாம். திருத்தல. அது திருத்த முடியாது. ஏன்னா அது அவ்வளவுமே ஆண்டுன்னு இருக்கு. ம். எல்லாம் முடிஞ்சு இருந்த காலத்துல இருக்கு. ம். அத மறந்துட்டாங்களா? இல்ல முடியலையான்னு தெரியல. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு ஏதாவது ஒருத்தன் குற்றம் செய்தவன் ஏதாவது ஒரு தடயத்த விட்டுட்டு போவாங்கிற ஆ, மாரி, ஆ. இது என்ன ஆகுது? ஐயா இத நமக்கு காட்டிக் குடுக்குறார். ம். அடுத்தால பாத்தீங்கன்னா, இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கணக்கெல்லாம் வச்சுட்டு எடுத்து பஞ்சாங்கத்தெல்லாம் காமிச்சுட்டு, ஐயா வெள்ளிக்கிழமை இது பண்ணாரு. நாள் இதுதான் வெள்ளிக்கிழமைன்னு இருக்கு. ம். உங்க ஏட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ம். அதுல ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ம். அதனால ஞாயிறு திருவிழா அப்படின்னு சொல்லுவார். ம். இங்க வெள்ளிக்கிழமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை காமிச்சிட்டு, ஐயா வெள்ளிக்கிழமை தான். ம். அதனால தான் உதித்த நாள் கொடியேத்தி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். ம். சரி. அப்போ நமக்கு இத கேட்டோனே என்ன ஆகும்? ஆமா, அப்போ உதித்த நாள் ஐயா வெள்ளிக்கிழமை தான் உதிச்சுப்பாரோ அப்படிங்கிறதெல்லாம் தோணும் இல்லையா? ம். அப்ப நமக்கு வழக்கத்துல இருக்க ஏட்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்கு. அப்போ அதற்கு பிறகு நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஞாயிறாட்சி திருவிழா நடக்கும். ஞாயிறாட்சி திருவிழா நடந்த உடனே, அந்த இரவு ஃபுல்லா முழுவதும் நடக்கும். அடுத்த நாள் விடிய காலையில, திங்கட்கிழமை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயாட்ட விடை வாங்கிட்டு, ஐயாவோட அருளாசிய வாங்கிட்டு, மறுநாள் திங்கட்கிழமை அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம ஏட்ல இருக்கும். ம். ஆனா இந்த ஏட்ல பாத்தீங்கன்னா, அவங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு இருக்கும். ஆனா அடுத்த நாள் அப்ப என்ன விடை வருது? வாங்கிட்டு போகும்போது திங்கட்கிழமைன்னு வந்துருதா? வந்துருது. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் அந்த இடத்துல இப்ப திங்கட்கிழமைன்னு வருதோ? திங்கட்கிழமை. அப்போ சனிக்கிழமைன்னு தானே இங்க வரணும். ஆ. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க எதையோ ஒரு பஞ்சாங்கத்த பார்த்துட்டோ, ஏதோ புரியாமலோ, ஐயா சரியா தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம, ம். வெள்ளிக்கிழமைன்னு திருத்திட்டு, ம். ம். அப்ப இங்கேயும் திருத்தணும். தொடர்புடைய பகுதியிலயும் என்ன பண்ணணும்? திருத்தியிருக்கணும். சனிக்கிழமைன்னு திருத்திருக்கணும். ம். ஆனா, அங்க ஏற்கனவே நம்ம ஏட்ல உள்ளதே பார்த்து எழுதிட்டாங்க. ம். அங்க திங்கட்கிழமைன்னு இருக்கு, அங்க திங்கட்கிழமைன்னு இருக்கு. ம். அடுத்த மறுநாள்னே இங்க வரும். இந்த ம். ஏட்ல பாத்தீங்கன்னா, மறுநாள்னு வரும். ம். மறுநாள் எப்படி வரும்? சனி இல்லாம ஞாயிறு. சனியில இல்லாம இதுதான். திங்கட்கிழமைனே போடுறாங்க. இதுதான் முழுக்க ஆதாரம். திருத்தப்பட்டிருக்கு. ஐயா, இப்போ நீங்க இத சொன்னீங்க. இது மாதிரி இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த அகில திரட்டுல அவர் வெளியிட்ட புத்தகத்துல முரண்பாடா இருக்குதுய்யா? நெறைய இருக்கியா. மொத்தமே அந்த அகிலத்திரட்டு முரண்பாடோட மொத்த உருவமா தான் இருக்கு. இப்போ நீங்க முக்கியமா நமக்கு என்னது? அவதார நாள் இல்லையா? ம். அப்போ நமக்கு 5 மூவஞ்சு தேதியிலேன்னு இருக்கும். ஆமாய்யா. அதான் மாசி 20. ஆமா. ஆனா அந்த ஏட்ல பாத்தீங்கன்னா, 15ஆம் தேதிங்கிற மாரி மூவஞ்சுங்கிறது மட்டும் இருக்கும். ம். அந்த 5ன்னு அத கூட ஒ ஆர்டி சிவகுமார் ஐயாட்ட நான் கேட்டேன். கேட்கும்போது, ஆமா 15ஆம் தேதி உள்ள போனாரு அப்படின்ருவாரு உடனே. ஆ. எத சொன்னாலும் அதுக்கு உள்ள போனாரு அப்படின்ருவாரு. சரியா? இப்போ அந்த மாரி நெறைய முரண்பாடுகள் இருக்கும். இப்போ அதே மாரி
நேற்று வந்து ஆர்டி சிவகுமார் ஐயா ஒரு வீடியோ வந்து ஒன்று வெளியிட்டார். அப்போ நம்ம என்ன கேள்வி வச்சிருந்தோம் அப்படின்னா, அவருடைய அந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல போய் நம்ம என்ன கேட்டோம்னா, நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. நான் வந்து இந்த ஏட்ட படிக்கலையா, ஆனா சிலர் சொல்றத வச்சு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப நீங்க இந்த ஏட்ட காட்டுனதுக்கு அப்புறம் அந்த டாட்டா காட்டினாருங்கிற வார்த்தையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நெடு ரோட்டுக்கு வரி, அதுக்கப்புறம் கேட்டு காவல்காரன், அதுக்கப்புறம் செயின், இது எல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகளா அந்த பக்கங்களே நம்ம வந்து வீடியோல வந்து சேர்த்து சொல்லுவோம் ஐயா. இப்படி அவர் சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து சந்தேகமா அவருடைய வீடியோல போய் நம்ம வந்து கேள்வியா கேட்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மக்கள் உபயோகப்படுத்துற அகில திரட்டுல தென்தாமரகுளம் ஏட்ல வந்து பவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப பவர்ங்கிறது சக்தியை குறிக்கும். பவர்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அதை எப்படி நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப அது பவர்னு ஒண்ணு அங்க ஒத்துக்கிடுவீங்கன்னா, ஏன் ஏட்ல இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாருயா. அப்ப இந்த பவர்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா? ஐயா தமிழால் இதை மொழிந்துங்கிறாரு. தமிழால் தான் இந்த அகிலத்திரட்டு எழுதுனதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த பவர்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை எப்படியா வந்தது? அது முரணா இருக்குதே. இல்ல இப்போ இந்த பவர் அப்படிங்கிறது நமக்கு வழக்கமா ஆங்கில வார்த்தை தான் இப்ப தெரியுது. வழக்கத்துல பயன்படுத்துறோம் நிறைய பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறதுனால தமிழ்லயும் பவர்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறத நம்ம தெரியாமலே இருக்கிறோம். தமிழ்ல ஒரு பவர்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் உங்களுக்கு இந்த கழக தமிழ் அகராதின்னு சொல்லி தமிழ் வார்த்தைகள் அடங்கிய அகராதி என்கிட்ட அந்த படத்தையும் நம்ம போடலாம். அதுல பாத்தீங்கன்னா பவர்ங்கிறது சுத்த தமிழ் வார்த்தை. அதற்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல அகிலத்திரட்டுல வர இடத்துல வந்து நெருக்கமாய் அப்படிங்கிற ஒரு பொருள் அது வரும். அதே மாதிரி பாவிகள் அப்படிங்கிறதுல வரும். அப்போ நீங்க அந்த சூரபத்மனையும் சிங்கமகா சூரனையும் எவ்வாறு அவங்கள பிறவி செய்யப்படுறாரு ஐயா? ரொம்ப நெருக்கமா பிறவி பண்றாரு. அதே போல பாவியாவும் பிறவி பண்றாரு அவங்க. நீங்க 2 பொருளுமே அந்த இடத்துல வரும். அப்போ அவங்க ஏன்னா அதனாலதான் ஒருத்தன் இறந்த உடனே கூட அவன் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்ட உடனே இறந்தவன் உயிரோட வரமா கேக்குறான். அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல நீங்க இணை பிரியாம இருக்கிறங்கிற பொருளை தான் அது குறிக்கிறது தவிர அந்த குறிக்கிறது. அதனால இப்ப வழக்கத்துல அது இருக்கிறதுனால அவரு சக்தின்னு எடுத்துக்கிறாரு. நீங்க அந்த சக்தின்னு ஒரு பொருளை எடுத்தாலும் அதுல ஒரு பொருளை கொடுக்குது. அதனால அவர் உடனே இங்கிலீஷ் வார்த்தையோன்னு நினைக்கிறார். ஆனா அதை விட நெருக்கங்கிறது ரொம்ப சரியான பொருள் அப்படிங்கிறதுனால அது தமிழ் வார்த்தை தான். அதனால நம்ம இப்ப வழக்கத்துல இருக்க அந்த தென்தாமரகுளம் ஏட்ல எந்த இடத்துலயும் ஆங்கில வார்த்தை இல்லை. ஆனா ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட ஏட்ல அது கிட்டத்தட்ட அகிலத்திரட்டா ஆங்கில திரட்டாங்கிற அளவுக்கு தான். அதுக்கு இப்ப அகிலத்திரட்டுன்னு அவர் உண்மை ரூல் பேர் வச்சதுக்கு பதிலா ஆங்கில திரட்டுன்னு பொருத்தமா இருந்திருக்கும். அதுல அந்த மாதிரி ஆங்கில வார்த்தை ரொம்ப பிற்காலத்துல எழுதப்பட்டதா இருக்கும். அதனால அவங்க சேர்த்து. சரியா, இப்போ இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறப்ப இன்னும் ரொம்ப சமீபத்துல இந்த நீங்க சொல்றீங்க 2016 தான் இந்த விவாதங்கள்லாம் நடந்தது. அவர் கூட வாட்ஸ்அப்ல பேசுனேன்னு சொல்றீங்க. ரொம்ப சமீபத்துல ஹரி வெங்கடேசன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த மொத்த ராமாயண கதைகள் பக்கங்கள் கிட்டத்தட்ட 40 பக்கங்கள் ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட ஏட்ல அதிகமா இருக்கு நம்ம வழக்கத்துல இருக்கக்கூடிய அகிலத்திரட்டை விட. இந்த 40 பக்கங்களும் வேற எங்கேயோ இருந்து காப்பி அடிச்சு உருவி இங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது எங்க இருந்து எடுத்தாங்க? அதான் ஐயா, இப்போ வந்து அந்த காலத்துல நான் ஆர்டி சிவகுமார் ஐயா கிட்ட விவாதம் பண்ண அந்த வாட்ஸ்அப்ல விவாதம் பண்ண காலகட்டத்துல அந்த செய்தி எங்களுக்கு தெரியாது. சரி, தெரியாது. இது வந்து இப்போ சமீபத்துலதான் தெரிஞ்சது. அப்ப கூட நான் ஆர்டி சிவகுமார் ஐயாவை நினைப்பேன், அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு ஏடு அவருக்கு கிடைச்சிருக்கு, இது உண்மைன்னு நம்புறாரு, அதை வெளியிடுறாரு, அதுல அவரோட நம்பிக்கை இல்லையா? அதனால அதை நான் பெரிய தவறா நினைக்கல. ஆனா இப்போ வந்து ஹரி வெங்கடேஷ் ஐயா வந்து ஐயா அருளால அவங்களுக்கும் அந்த ராமகீர்த்தனை அருணாச்சல கவிராயர் எழுதின ராமகீர்த்தனை அந்த ஆண்டை பார்க்கணும். அவரோட ஆண்டு காலம் வந்து 1712 முதல். அப்போ அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். நமக்கு ஐயா அவதாரமே 19ஆம் நூற்றாண்டு இல்லையா? அப்போ அகிலத்திரட்டே நமக்கு 19ஆம் நூற்றாண்டு தான் எழுதப்பட்டது. ஆமா. அப்போ 18ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுதான் அந்த அருணாச்சல கவிராயர் எழுதிய ராமகீர்த்தனைகள் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு வடிவிலான நாடக வடிவிலான ஒரு ராமாயண கதை. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து அகிலத்திரட்டுல அந்த ராமாயண கதை வரும் இடத்துல கிட்டத்தட்ட 40 பக்கம் 40 விருத்தங்கள். ஒரு சாதாரணமா சில நேரம் சில ஆன்மீக நூல்ல தெய்வ நூல்ல வந்து முன்னாடி உள்ள நூல்கள்ல உள்ள
ஒரு சில வரிகளை பயன்படுத்துவாங்க. அந்த ரொம்ப ஏதோ நல்ல ஒரு இடத்துல ஆமா பயன்படுத்துவாங்க. நம்ம ஆமா. அதனால அதை மறக்க முடியாது. ம். 1, 2 வரிகளை பயன்படுத்துவாங்க. அப்படி முன் நூல்கள்ல உள்ள ஒரு சில வரிகளை பயன்படுத்துவது தவறும் கிடையாது. அதுல ம். ஒன்னும் ஒரு நல்ல வரியா இருக்கும்போது ம். அதை முன்மாதிரியா வச்சு கூட பண்ணுவாங்க. அதுல தவறு இல்லை. ஆனா இந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட நூல் சுமார் 40 பக்கம் இந்த ம். ராமாயண பகுதியில வர்றது அப்படியே ஒரு எழுத்து கூட ம். விடுபடாம ஈயடிச்சா காப்பிம்பாங்களே ஆமா அதே மாதிரி அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆ. அடிச்சு போட்டிருக்காங்க. அப்போ இந்த செய்தியை அப்போ வந்து ஒருவேளை நான் கூட அவர் வந்து இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு நூலை நூலை வெளியிடுறோம். வெளியிடுறீங்க. அப்போ வந்து இப்போ தெரியுது அதுல வந்து ஒரு 40 பக்கம் வேற ஒரு நம்ம நூல்ல வேற இருந்ததுன்னா, இருந்து காப்பி அடிச்சு போட்டோம். அப்படியே இந்த ஆ. நூலோட சாப்டர் முடிஞ்சு போச்சா? ஆமா. அப்போ இதோட நம்பகத்தன்மை மொத்தமா கெட்டு போயிட்டு கெட்டு போச்சா? ம். அப்ப இதத்தான் அவர் உணர்வாரு ம். அப்படிங்கிற முதல் நாளால இந்த மாதிரி அறிவு வெங்கடேசையா இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இதை சொன்ன பிறகு கூட அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? அது அத ஒத்துக்கிடல ஒத்துக்கல. ம். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் ஐயாவுக்கு வந்து அவருக்கு யாரு அருணாச்சல கவிராயருக்கு யாரு இந்த ஞானத்தை கொடுத்திருப்பா? அதே ஐயா தான் இவருக்கும் கொடுத்திருப்பாரு. அதனால 2 ஒரே ஞானம். ஒண்ணு அப்படின்னு 40 சொல்லி பக்கம் அப்படியே வந்துட்டு ஐயா அப்படியே ஞானம் ஒரே மாதிரி வந்துட்டு வந்துட்டு அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்ப நான் கம்பராமாயணத்துக்கு ஈக்குவலான நூல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ம். இப்ப நான் திரும்ப இந்த கம்பராமாயணத்தை எழுதுறேன். அப்படியே எழுதிட்டு எனக்கும் ஐயா கொடுத்தாருன்னா, அதே அப்படியே நீங்க காப்பி இந்த பண்ணி உலகம் பக்கத்தை ஆமா பார்த்து அப்படியே எழுதிட்டு அப்படியே முழு பக்கத்தையும் எழுதிட்டு ம். நான் இப்படி சொல்றேன். நான் அவருக்கும் தான் ஐயா தான் ஆசிரியர்னு கொடுத்தாரு. போடணும் அப்படின்னா ஆமா நான் தான் இப்ப கம்பராமாயணம் ஏன்னா அவருக்கும் ஐயா கொடுத்தாரு. எனக்கு எனக்கு ஐயா ஐயா கொடுத்தாரு. கொடுத்தாரு. ஓ அந்த மாதிரி சொல்லிட்டாரு அவரு. அப்படி சொன்னா இந்த உலகம் ஏத்துக்குமா? ஏத்துக்கிடாது. அப்ப இதெல்லாம் வந்து அதற்கப்புறம் தான் ஆர்டி சிவகுமார் ஐயாவோட நோக்கம் உண்மையிலேயே தெரியாம செஞ்சது இல்ல. இவர் வந்து தெரியாம செஞ்சிருந்தா இதுல இருந்தா தெரிஞ்சிருக்கணும் இந்த நூலு தப்புன்னு. அதற்கு பிறகும் அதை அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டி இது சரி இது சரி ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிட்டே போறாரு அப்படிங்கிறதுல இருந்து அவரோட இது இல்ல. நீங்க இன்னும் நான் இதை ஒரு வார்த்தை சொல்லதா இருந்தா இதை கண்டுபிடிச்சது வந்து அறிவெங்கடேஷ் ஐயா. அந்த அறிவெங்கடேஷ் ஐயா நம்ம அது அமைப்புல வந்து இடையில காலகட்டத்துல இந்த செஞ்சத்தை சேவின்ற பெருமாள் ஏடு ரொம்ப நல்லா இருக்குயா அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. படிக்கணும்னு போட்டு அதை பத்தி போடுவாரு. நம்ம அமைப்புல வந்து எப்போதும் நம்ம வழக்கத்துல உள்ள ஏடுகளை போடுவோம். 8 லைன் 10 வரி போட்டு தினம் அப்படி அதையும் போட்டுட்டு செஞ்சத்தை சேவின்ற பெருமாள் ஏடுன்னு சொல்லியே போடுவார். ஆனா நம்ம அமைப்பை பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நாரணமே வைகுண்டங்கிற ஒரு கருத்துலதான் உறுதியா ஒட்டுமொத்த மத்தபடி எல்லாத்துக்கும் எல்லாம் பேசலாம். ஒருத்தர் இந்த ஏடு உண்மைன்னா அதுக்கு அந்த உரிமை அவர் பேசுறாங்க. எல்லாம் உண்டு. ஒருத்தர் கூடு உண்டுன்னா ஒருத்தர் கூடு இல்லைன்னு நடக்குது. ஒருத்தர் சான்றோர்னா யாரு ஒரு ஜாதியை மட்டும் பாரு இல்ல நல்ல மக்களும் பாரு எல்லாமே. ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரே ஒரு கருத்து அகிலத்திரட்டுப்படி நாரணமே வைகுண்டம். மத்தபடி எல்லாம் விவாதம் பண்ணும். அப்போ அவரு செஞ்சத்தி சேவின்ற பெருமாள் ஏட நம்புறாருன்னா அதை போடுறதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. அதை யாரும் இது தடுக்கல. ஆனா அப்படி போட்ட அன்பருக்கே ஐயா வந்து அந்த ராமகீர்த்தனையை காட்டி கொடுக்குறாரு. அருணாச்சல கவிராயர் எழுதுறாரு. ஏன்னா அந்த செஞ்சச்சி சேவின்ற பெருமாள் ஏட்டிலையும் அந்த இதே 40 அப்படின்னா இப்ப அவரு அந்த ஏட்டதான் இங்க வெளியிடுறாரு இவரு. எங்க இருந்து எதை எடுத்தாங்க நமக்கு அது உறுதியா தெரியல. அதுலயும் இதே இது அப்படியே இருக்கு அங்கேயும் இருக்கு. அப்போ உண்மையிலேயே அறிவெங்கடேஷ் ஒருவேளை செஞ்சத்தி சேவின்ற பெருமாள் ஐயாவுக்கு அதே ஞானத்தை ஐயா கொடுத்துட்டாரோ? அப்படிதான் அவர் சொல்லுவாரு. ஆர்டி சிவகுமார் ஐயா கேட்டா அப்படி சொல்லுவாரு. சரி சரி. அப்போ ஆனா உண்மையிலேயே அந்த செஞ்சத்தி சேவின்ற பெருமாள் ஐயா ஏடு நல்ல ஏடுன்னு சொன்ன அறிவெங்கடேஷ் ஐயா இதுல வந்து இப்படி 40 பக்கம் காப்பி அடிச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படி ஐயா அப்படி செஞ்சிருப்பாரு? அப்ப இதெல்லாம் பின்னாடி எதையோ ஒவ்வொன்னு பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அவர் மாறினார். அப்போ உண்மையான ஒரு ஆன்மீகத்தை தேடி எது உண்மையான நூல்னு போறவன் நம்ம வெளியிட்டுட்டோம் ஆர்டி சிவகுமார் நம்ம வெளியிட்டுட்டோம் உடனே அதுதான் காலம் ஃபுல்லா நல்ல நூல்னு சொல்லி குறை சொல்லிட்டே இல்லை. அதை வந்து சப்பக்கட்டு கட்டல. உடனே அவர் மாறினார். அதுதான் உண்மையான ஐயா பிள்ளைக்கு அழகு. அதை வந்து ஆர்டி சிவகுமார் ஐயா செய்யல. இன்னும் அவரு அதை சொல்லியிருக்காரு.